டிவிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை நீடிச்சா வருங்காலத்தில் வந்து நம்ம விசிகா வந்து அவங்களோட ஆதரவு தொடருமா? நேற்றே நான் இது குறித்து கருத்து சொல்லியிருக்கிறேன். அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் சேருவது என்பது நாகரிகமான ஒரு அரசியலாக இருக்க முடியாது. அது ஏற்புடையதில்லை. அது தவேகாவுக்கு நற்பெயரை ஈட்டி தராது. அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை களங்கத்திற்கு உட்படுத்தும். அதிமுகவில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த கட்சியில் நிலவுகிற குழப்பத்தின் காரணமாக இன்னொரு கட்சியிலே சேருவது என்பது வேறு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவிலே இணைவது என்பது இயல்பான ஒரு நடவடிக்கையாக கருத முடியாது. அப்படி பொதுமக்களும் நம்ப மாட்டார்கள். எனவே அதுபோன்ற நடவடிக்கைகளை தவேகா ஊக்கப்படுத்துமேயானால் அது தவேகா மீதான நற்பெயருக்கு களங்கத்தை உருவாக்கும், நம்பகத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இது வழக்கமான ஒரு பயணம்தான். முதலமைச்சராக யார் பொறுப்பேற்றாலும் இந்திய பிரதமரை சந்திப்பது அவசியமானது, தவிர்க்க முடியாதது. அதை வரவேற்கிறோம். தேர்தல் வாக்குறுதிகளில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று தவேகா அறிவித்திருக்கிறது என்பதை இப்போது விவசாய சங்கங்கள் சுட்டிக்காட்டி வருகின்றன. நிதி நெருக்கடி காரணமாக உடனடியாக அதை செய்ய இயலவில்லை. படிப்படியாக செய்வோம் என்று அரசின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். அதெல்லாம் ஒன்றும் அப்படி பெரிய பிரச்சனை, அதை நம்ம பார்க்க வேண்டாம். விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் வெளிப்படையாக வேண்டுகோள் விடுக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிற அவதூறுகளுக்கு ஒருபோதும் செவிமடுக்க வேண்டாம், எதிர்வினை ஆற்ற வேண்டாம். திமுகவோடு எந்த வகையிலும் இதை காரணம் காட்டி ஒரு முரண்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அது ஆரோக்கியமானதல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். அதுக்கு காங்கிரஸ்காரங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.